இன்னும் அவ்வளவு அஸ்ரத்தானால ஆகலை. எல்லாரும் ஸ்ரத்தை இருக்கு, மார்க்கம் புரியல ரொம்ப பேர்களுக்கு. தர்மம் கூட பண்ணணும்னு ரொம்ப பேருக்கு கண்டம் இருக்கு. என்னமா பண்றது, எது நிஜமான தர்மம்னு புரியல பிரபுக்களுக்கு கூட. ரொம்ப இடங்கள்ல அப்படி இருக்கா. அவளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இன்னதுதான் தர்மம், புரிய முடியா சொல்ல வேண்டியிருக்கு. அது தெரியணுமோ இல்லையோ. நாந்தினா 2 அணா கொடுக்குறேங்கிறா, கல்யாணம் நாந்தியில் போய் 2 அணா கொடுக்கலாமோ, அது புரியல. அது அப்படியே இந்த கிராமங்களில் வந்து பார்த்து 10,000 வாங்கி கொடுக்குறத பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேர் கொடுக்குறாங்க. அவன் கல்யாணம் 4 அண்ணி கொடுக்குறத பார்த்துட்டு ஒருத்தர் 4 அண்ணி கொடுத்தாலே 1 நாள் கொடுக்குற வழக்கமாச்சே, நாங்கள் அதுலேருந்து கொடுக்குறோங்கிறாள். ஆமாண்ணா பாக்கி நாள்ல எல்லாம் எல்லாரும் கூட்டம் இதாக இருக்கிற போது கொடுத்து விடுவாள். 4 அண்ணி கொடுத்துருக்க மாட்டா. விடிய காலம் சேஷோம காலத்தில் மேலக்காரனே கண்ண முடிக்குன்னு வாசிக்கிற சமயம் அது. அப்படி பரதன் மகா புண்ணிய புருஷன். நாம அப்படி சொன்னாலா? அப்படி இல்ல, ராஜாக்கள் நாம சங்கீர்த்தனத்துக்காக எல்லாத்தையும் ராஜ்யம் வேண்டாம்னு அப்படி விட்டுட்டு புறப்பட்டு போனேன். ஒரு தேசம் நம்ம தேசம். பருக்கன் ராஜ்யம் ஆண்டாள். அவன் தன் பிள்ளையான விருக்கனிடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சு விட்டு பருக்கன் காட்டுக்கு போயிட்டாள். விருக்கன் பகுகாலம் ராஜ்யம் ஆண்டு தன் பிள்ளையான பாகுக்கன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சு விட்டு விருக்கன் காட்டுக்கு போயிட்டாள். பாகுகன் ரொம்ப நாள் ராஜ்யம் ஆண்டார். அவருக்கு ஏராளமான பத்னி. பத்னிகளோட காட்டுக்கு போனாலாம். காட்டுக்கு போன இடத்துல ரொம்ப வயதான் எடுத்து அவருக்கு. அவர் அவுர்வர்னு ஒரு மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஆசிரமம் கட்சி பத்னிகளோட இருந்தார். சந்ததி இல்லாதவர். அவர் வயப்பிரயுக்தமான தோஷத்தினால காட்டுதானே இருக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி சரீரத்தை தியாகம் பண்ணினாள். அப்போ கூட ஸ்திரீகள்லாம் கூட கட்டி வர போனாள். அப்ப பத்னியை கூப்பிட்டு சொன்னாளா, ஒருவரம்மா நீ 40 நாளாச்சு ஸ்நானம் பண்ணி உங்க கர்ப்பத்துல குழந்தை இருக்கு அம்மான்னு சொன்னாலாம். டாக்டர்களால கூட அப்ப கண்டுபிடிக்க முடியாத சமயம். அவுர்வேண ஜானதாத்மானம் பிரஜாவந்தம் நிவாரிதா, குழந்தை இருக்கு அம்மாவும் வம்சம் வழங்க போறதுன்னு சொன்னாலாம். அந்த அம்மாவுடன் கட்டி வராமல் இருந்தாள். கூட இருந்த சபத்னிகளும் அவளுடன் கட்டி வராமல் அவளுக்கு பிறக்கிற குழந்தையினால தானும் க்ஷேமத்தை அடையலாம் நினைச்சு அப்படி இருந்துட்டு இருந்தாளாம். குழந்தை பிறந்தது. எல்லாம் முன்னாடி நல்ல எண்ணமா தான் இருந்தா அந்த ஸ்திரீகள்லாம். கடைசியில எண்ணம் தோடி போச்சு. பர்த்தாவும் காலமாய் இவளுக்கு மட்டும் குழந்தையா இவ வந்து செழிக்கிறதா அப்படியெல்லாம் தோணி போச்சு. தோணி கரத்தை கொடுத்தாளாம். அன்னத்தோட கூட விஷத்தை கலந்து கொடுத்துட்டாள் கர்ப்பிணிக்கு. அவுர்வரங்க இருந்ததுனால நீலகண்டம் காருடம் 2ஐயும் சம்மேளனம் பண்ணி தீர்த்தத்தை அபிமந்திரம் பண்ணி கொடுத்துட்டாள். என்ன பண்ணும் விஷம்? காருட மந்திரத்தையும் இலகண்டத்தையும் சேர்த்து அபிமந்திரணம் பண்ணி தீர்த்தத்தை கொடுத்துட்டாளா ஒருவர். அதனால விஷம் போய் குழந்தைட்ட விஷமும் பட்டுது. ஆனா குழந்தை சாகலேன்னுட்டாள். அந்த கரத்தோடையே பிறந்தானாவது நானா சகரன்னு பேராம் சகராக சக்கரவர்த்தியாசி கரத்தோட பிறந்ததுனால சகரன்னு பேராம் அந்த புண்ணிய புருஷனுக்கு. இந்த பாகுனுடைய புள்ளேகரன் சகரன். சகரன் எப்படிப்பட்டவன்? தன் குழந்தைகளை கொண்டு சமுத்திரம் வட்டின வம்சம்ங்கிறாள். ஆமா, ஒருமனை குளம் வட்டினா அவளை பத்தி பிரமாதமா சொல்றோம். ஆமா, சாகரோ ஏன காணித்தாக வால்மீகி. சமுத்திரம் தோண்டின வம்சத்தை பத்தி சொல்ல போறேன் ராமாயணம். ஆமா, ராமச்சரித்திரம் ஆற பத்தின சரித்திரம் தெரியுமோ? சமுத்திரத்தை வட்டின வம்சத்தினுடைய கதையை சொல்ல போறேன் ஆரம்பிச்சாலாம். புண்ணியமான பூர்த்த தர்மம். ஏஷம் சசகரோ நாம சாகரோ ஏன காணிதா. சமுத்திரத்தை தோண்டின வம்சம். அந்த வம்சத்துக்கு தலைவன் சகரன். அந்த பிரபுனுடைய பேர் வச்சுதான் சாகரம்னு வந்துதான். அத்தனை வசத்தியா பூர்த்த தர்மம், ஆலய தர்மம், தடாகம் தடாகம் தோட்டம், அன்னதானம், சத்திரம், இதெல்லாம் பூர்த்த தர்மம். ரொம்ப சத்தியா சொல்லிவிட்டாள். பூர்த்த தர்மத்துக்கு மோட்சம் பலம் விட்டாள். இஷ்ட தர்மத்துக்கு காமியமான பலனை சொல்லிவிட்டாள் ரிஷிகள். குழந்தைகள் ஆச்சரியப்பட்ட ஸ்மிருதி எடுத்து காமிச்சேன். இப்படி பூர்த்த தர்மத்துக்கு கொண்டு போய் பெரிய பலன் சொல்லியிருக்கு. மத்தியானம் இன்னைக்கு கூட எடுத்து வாசிக்க சொன்னேன். மத்தியானம் அப்படிலாம் சொல்லியிருக்காள். அதனாலதான் ஆலயங்கள்லாம் இன்னும் வந்து நல்லா இருக்கு. காமிக்கம் முதலிய ஆகமத்தில் சொன்னாள். அந்த மருந்தை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சுவாமி காட்டும் ஜாக்கிரதையா இருந்தாள். கிருமி வரப்படாது. கிருமி வந்துட்டா அப்படி பெரிய குடும்பங்கள்ல ரோகம் வருமா. ஆமா, வயத்துல புண் வரும். ஆகாரம் பண்ண விட்டாம பண்ணும். ஏதையாவது சிரமங்களை கொடுக்கும்னு சொல்றாள். அதனால பெரியவாள் முன்னாள் என்ன பண்றது? ஆலயத்துல எத்தனை நாள் ஆச்சு கும்பாபிஷேகம் ஆயின்னு கேட்பாள். மருந்து கொஞ்சம் செலிச்சு போச்சுன்னா அந்த ஊர்ல ராத்திரி தங்கி சாப்பிட மாட்டாள்.
சாப்பிட்றதில்லை. சுப்பீர்வாள் சாப்பிட மாட்டேன்னுட்டா வடகுடியில் வந்து ஒரு தடவை. உடனே பணத்தை போட்டு கோவில் சிவாலயத்தை, அது தட்சிண மத்தியார்ஜுனம்னு பேரு. அங்கேயும் அர்ஜுன விருட்சம், கஷேத்திர விருட்சம். இது உத்தர மத்தியார்ஜுனம், அது தட்சிண மத்தியார்ஜுனம். அப்படி டிஎல் சுப்பீர்வாள் அது மாதிரி ஒரு தடவை பண்ணிவிட்டாள். அப்புறம் உடனே எல்லாருமா பணத்தை போட்டு அந்த கோவிலை கட்டி ரொம்ப நல்லா நடக்குது. மகாப்பிரதோஷத்துக்கு பிரதோஷம் அபிஷேகங்கள்லாம் பண்ண முடியாது கூட ஏற்பாடு பண்ணி அப்படி நடக்கிறது. இன்னைக்கு போய் ஆலயத்தை தரிசனம் பண்ணேன். கைலாசத்துக்கு போட்டு வந்தா போல தோணித்தது. சுவாமி அர்ஜுனனை கைலாசம் ஆயிடுச்சுன்னு போட்டு வந்தாலும் பாரதத்தில் கதை கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அது மாதிரி கைலாசம் தான். இது வெறுமனை ஏதோ ஔபச்சாரிகமா சொல்லலை. இப்போ எங்கூர் கோவில் கைலாசம் தான் சொல்றேன்னா, நன்னா ஆகணும். எங்கூர் கோவில் நல்ல கோவில், நன்னா இருந்து எல்லாரும் நன்னா கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணின தேசம். கீழத்திரு கொஞ்சம் சிளைச்சது மிந்தி. அப்போ எங்கள் பெரியவாள் சொன்னாள், கீழக்கோவில் கும்பாபிஷேகம் ஆனால் அந்த தெருவு ஏறி போயிடும்னாள். உடனே எல்லாருமே சேர்ந்து பண்ணினாள். கீழத்தெரு ரொம்ப வெளுத்து போச்சு. அப்புறம் இந்த கீழக்கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஆச்சாரியால் இருந்தாள். அவன் ஆச்சாரியால் வந்து இப்போ நாங்கள் இருந்து எங்கள் பெரியவாள்லாம் இருந்தால் ரொம்ப அமோகமாக நடந்தது. அது மாதிரி இப்போ மேலே கோவில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அவன் நானும் குழந்தை எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காள். இது வந்து புதுசாக ஆரம்பித்து ஒன்றும் நடக்கலை, சாஸ்வதமாக அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு என்னமோ கையும் காலும் கூட வரா போல அப்படி இருக்கு. என்னமோ புதுசாக ஒரு பாரமாக என்னமோ கோவில்னு ஒன்றும் அதுக்காக தனியாக என்னமோ பண்ணணும்னு அப்படிலாம் ஒன்றும் நினைப்பில்லை. எல்லாருக்கும் இதில் மாற்றுக்காரியம் மாதிரி அப்படி நினச்சி நடத்திட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இது மாதிரி ஆலயத்தையும் தட்டாக்கத்தையும் அக்ரஹாரத்தையும் ரட்சிச்சுட்டு இருக்கிற அழகும், அதுக்கு நமக்கு வடமட்டம் புள்ள ட்ரஸ்டியாக கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். நல்ல ஆஸ்திகராய். ஏன்னா இப்போ அநேகமாக ட்ரஸ்டியெல்லாம் இளநியை குடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் அங்கே இருக்கிற இளநியை ஏதாவது குடிச்சு விட்டு வயசில் வலியை சம்பாதிச்சுக்கிறான். அதுக்கு முடியாமல் உத்தன்ராம பிள்ளையும் பக்தவத்தனமும் வந்து குறுக்க வந்து நிற்கிறாள். இல்லவனா ரொம்ப கோவில் தாறுமாறா போயிருக்கும். அவள் ரொம்ப நல்லவாள். பெரிய கோவில் நிறையா சொத்து இருக்கிற இடங்கள்ல சொல்கிறேன். அங்கெல்லாம் தவறாமல் இருக்கிறது காரணம் அவா காரணம். இங்கெல்லாம் இயற்கையாக ரத்தத்தில் ஊறி கிடக்கு இங்கே எல்லாருக்கும். அவன் ரொம்ப ஆச்சரியமா இன்னைக்கு கோவிலை போய் பார்த்தேன். இன்னைக்கு கேட்கிறார் பயந்து, இந்த மார்க்கத்தை அடைச்சிருக்கே திறக்கலாமா கேட்டாள். இந்த ஆலய சம்பந்தமான விஷயங்கள்ல ஒருத்தர் பொறுத்து சொல்லப்படாதா? அதனால வந்து ஆபஸ்தம்பர் சூத்திரத்திலேயே எழுதிவிட்டார். சில விஷயங்கள்ல பொறுத்து இப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கூட எழுதப்படாதுட்டாள். அது என்னவா சொல்லணும்னா, மூலம் தூலம் ருஹதி துர்விவக்து பிரஜாம் பசூனாயதனம் ஹினஸ்தி தர்ம பிரஹ்லாதன குமாலனாய உதன்ஹமுச்சுர்விவாச பிரஷ்னம். இந்த ரிக்வேத ஸ்ருதி எடுத்து ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் எடுத்து எழுதிவிட்டாள் மகர்ஷி. அப்படி எழுதிவிட்டாள். இன்னும் தீர்மானமா சொல்லப்படாது சில விஷயங்களை. என்ன கேட்டால் அந்த 2 வாசப்படியும் திறந்துட்டா தேவலை போல இருக்கேன்னா, இன்னும் பெரியவாளை கேட்டுன்னு செய்யுங்கோ, ஸ்தபதிகளை கேட்டுன்னு செய்யுங்கன்னு திறக்கலாம். ஒன்றும் பாதகம் இல்லை. அதனால நாம் போய் தரங்கோன்னு சொல்லப்படாத. அவள் சொன்னா திறந்தேன்னு ஸ்தபதிகளை கேட்கணும். ஆச்சாரியால் பெரியவாள் இருக்கா, அவளை கேட்கணும். அதே மாதிரி நடராஜாவையும் நல்லா தரிசனம் பண்ண முடியாத, அது ஒரு பெரிய திருப்பணி பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப மனப்பூர்வமான பிரேமம் இருக்கு. இந்த பெரியவாளை கேட்டுன்னு செய்யுங்கன்னு சொன்னேன். ஆலயத்தை சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணணும். அவன் மருந்து சாத்தணும். சாத்திவிட்டா ஒரு குடும்பமும் நல்ல சாட்சியத்தை அடைஞ்சுவிடும், நல்ல வீரியவத்தாயிடும். ஒரு குடும்பத்திலையும் ஒரு விதமான கஷ்டம் இருக்காது. அதை பண்ணி பார்த்தா தெரியும். அப்படி என்ன தர்மம் பண்ணினவாளுக்கு தான் அது புரியும். இங்கே பண்ணியிருக்கே உங்களுக்கு தெரியும். அது பரமேஸ்வரனுக்கு இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். அவன் பூமி பூஜை பண்ண ஸ்தலமா. அவன் தரித்திரன் இங்கே குடியிருக்க முடியாது இந்த ஊரில். அப்படிப்பட்ட மூர்த்தி அது. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை ரொம்ப நல்லா ஆராதிக்கணும். துர்க்கே தான் உங்களுக்கு எல்லாம் சொந்தம். உங்க ஆத்துல இருக்கிற தேவதை மாதிரி இப்படி எல்லாரும் ஆராதிக்கிறேன். அது ஒரு பெரிய பாக்கியம். ஊருக்கு எல்லாமே தேவதைகள்லாம் ரொம்ப நல்லா அழகா அமைஞ்சிருக்கு.